இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, இப்ப எதுக்கு ஆதி ஹாஸ்பிடல் போயிருக்காருன்னு மித்ரா கிட்ட போய் சொன்னீங்க? ஆதி குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட தானே போயிருக்காரு. ஏன் பாரதி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அவ சும்மாவே டான்ஸ் ஆடுவா. இதுல சலங்கையும் நம்மளே எடுத்து கொடுத்து அத அவ காலே கட்டி விட்ட மாதிரி ஆயிடாது. அப்புறம் அவ ஆட்டம் தாங்க முடியாது. அத சமாளிக்கிறதுக்காகத்தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு போய் சொன்னேன். பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ ஆதி ஹாஸ்பிடல் போயிருக்காருன்னு மித்ரா கிட்ட நீங்க சொன்ன விஷயம் ஆதிக்கு தெரியாதுல்ல. மித்ரா போன் பண்ணி கேட்க போய் ஆதி வேற ஏதாவது சொல்லிட்டாருன்னா தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடும் பாட்டி. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது. தம்பி சமாளிச்சுக்கோ, விடு. முதல்ல நான் உங்க 2 பேருக்கிட்டையும் சாரி கேட்கணும். எதுக்கு அங்கிள் நீங்க ஏன் சாரி கேட்கணும்? நான் உங்க 2 பேரையும் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் நான் ஃபீல் பண்றேன். உங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல அங்கிள். அதான் இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டீங்களா, 2க்கும் சரியாயிடுச்சு. நீங்க அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம். நீ இப்ப எப்படி சொன்னாலும் நீங்க 2 பேரும் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கிள், நாங்க ஃபீல் பண்ணதை விட அம்மா நீங்க சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க நீங்க இப்படி சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சாரி கேட்க வேண்டியது அம்மா கிட்ட தானே. நீங்க எல்லாரும் முன்னாடி அப்படி சொன்னனாலதான் நாங்களும் உங்களை அங்கிள்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். சரி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இனிமே நீங்க என்ன அங்கிள்னு கூப்பிட வேண்டாம். வேற எப்படி கூப்பிடுறது அங்கிள்? சொல்றேன். நாங்க வேணாம், அம்மா உங்களை கூப்பிடுற மாதிரி சார்னு கூப்பிடட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் ஒரு ஐடியா சொல்றேன். பப்ளிக்ல முக்கியமா மித்ரா ஆண்டி இருக்கிறப்போ நீங்க என்ன அங்கிள்னு கூப்பிடுங்க. நாம இந்த மாதிரி தனியா இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு தெரியாம மீட் பண்றப்ப நான் சொல்ற மாதிரி கூப்பிடுங்க. இப்படி மாத்தி மாத்தி கூப்பிட்டா 2ம் மிக்ஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆயிடுமே. டேய், நீங்க 2 பேரும் என்ன அங்கிள்னு கூப்பிடுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. ஆனா வேற வழி இல்ல. அதனால கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இனிமே நம்ம தனியா இருக்கிறப்போ என்ன நீங்க அப்பான்னு தான் கூப்பிடணும். சரிப்பா. அதான் அக்கா சரின்னு சொல்லிட்டாலப்பா. இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நானும் அப்பான்னு கூப்பிடுறேன். ஓகே, இப்ப வேற என்ன வேணும்? எனக்கு நீங்க டீல்ல சொன்ன மாதிரி பிரவுனி வேணும். ஆதித்யா, போதும்டா, டைம் ஆயிடுச்சு. அப்பா சொல்லுங்கப்பா, ஸ்கூலுக்கு போகணும். விடு தமிழ், தம்பி தானே. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஒண்ணு சேர்ந்து வெளியே வந்திருக்கோம். அவனுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடட்டும். சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கும் பிரவுனியே போதும்பா. 2 சிஸ்லிங் ப்ரௌனி. ஓகே சார். ஆமா, மீட்டிங் தான் கிளம்பிட்டு இருக்கேன். இது என்ன பொங்க பானை மாதிரி பொங்குதே? நான் அப்புறம் பேசுறேன், வெயிட் பண்றீங்களா? இது நம்ம ஆதி சார் தானே? அவர் இங்க என்ன பண்றாரு? கூட பாரதி மேடமோட பசங்க இருக்காங்க, அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வேற இருக்காங்களே. சார் இவங்க கூட உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? மித்ரா மேடம் போன்ல சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. அதுவும் இல்லாம அதனாலதான் சுதாகர் சார் கூட மீட்டிங் போறதா சொன்னாங்களே.
ஆனா இவரை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியே தெரியலையே. ஜாலியா பசங்க கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, மித்ரா மேடம் கிட்ட என்னன்னு கேட்போம். சொல்லுங்க மேனேஜர். நானும் அண்ணாவும் இப்போ மீட்டிங் போறதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். மேடம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. மேடம், ஆதி சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சுதாகர் சார் கூட நீங்க மீட்டிங் போறதா சொன்னீங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? மேடம், நான் இங்க ஆதி சாரை இப்ப பாத்துக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். அவரு என்னன்னா இங்க பாரதி மேடமோட குழந்தைங்களோட ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மேனேஜர், அப்படிலாம் இருக்காது. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காரு. நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு ஆதினி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவருக்கு காலையில சுத்தமா உடம்பு சரியில்லாம குளிர் ஜுரத்துல கஷ்டப்பட்டு அவரு முடியாம இருந்ததை நானே பார்த்தேன். அவரா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. மேடம், குளிர் ஜுரத்துல இருக்கிறவரு எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும்? ஆதி சார் இப்ப என் கண்ணு முன்னாடி தான் இருக்காரு. ரோட கிராஸ் பண்ணா நான் அவர் கண்ணு முன்னாடி போய் நிக்க முடியும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குளிர் ஜுரம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். குளிர் ஜுரத்தோட ஐஸ்கிரீம் சாப்பிடுறத நான் இப்பதான் பாக்குறேன். மேனேஜர், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு ஆதின்னு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பா உளறிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பா ஆதியா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. சரி மேடம், நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்களே ஆதி சாருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்றது உண்மையான உங்களுக்கே புரியும். அவர் இப்ப பசங்களோட இருக்காரு. கண்டிப்பா இந்த சமயத்துல நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்க போனை அட்டன் பண்ணவே மாட்டாரு. சாப்பிடு. நான் ஃபோன் பண்ண ஆதி வர அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரே. ஏய் மித்ரா, டைம் ஆச்சு, என்ன யோசிச்சிட்டு இருக்க? சரி, போன்ல யாரு? ஏதாவது பிரச்சனையா? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலண்ணா. என்ன விஷயம்னு சொல்லு மித்ரா. யாரு போன்ல? நம்ம மேனேஜர் தான் கால் பண்ணாரு. ஆதி ஏதோ ஐஸ்கிரீம் பார்லர்ல அந்த பாரதியோட குழந்தைங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காராம். அத பார்த்துட்டு கால் பண்ணி என்கிட்ட சொல்றாரு. அது ஆதியா இருக்காதுன்னு அவ்ளோ சொல்லியும் மேனேஜர் அத ஆதிதான்னு அடிச்சு சொல்றாரு. சரி, கால் பண்ணி பாத்துடலான்னு ஆதிக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. மித்ரா, எனக்கு தெரிஞ்சு மேனேஜர் வேற யாரையோ பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லன்னா உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஆதி எப்படி ஐஸ்கிரீம் கடையில போய் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு? இல்லண்ணா, எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஆதி அப்படி ஹாஸ்பிடல்ல இருந்தா கண்டிப்பா நான் கால் பண்றப்போ எடுத்திருப்பார்ல. மேனேஜர் சொன்ன மாதிரி அவர் அந்த குழந்தைங்களோட தான் இருக்காருன்னா நான் கால் பண்ணதும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு.